அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் பொழுது தொடர்ச்சியா தேர்தல்ல ஏன் தோத்து போறாங்க அப்படிங்கிறதுக்கான மதிப்பை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு தெரியுமா? 15% முதியோர்கள் இறந்து போனார்கள் அதுதான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். முதுமையை கொச்சைப்படுத்துகிறாரா? முதியவர்களை அவமதிக்கிறாரா? காலங்காலமாக கட்சிக்கு உழைத்த விசுவாசிகளின் மீது அவர் கல்லறிகிறாரா? ஒரு இரக்கமே இல்லாத ஒரு அரக்கனாக இப்படி அவர் உளறி கொட்டி இருப்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்வலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. ஆகவே முட்டாளின் சொர்க்கத்தில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை காப்பாற்ற மாட்டான், கரை சேர்க்க மாட்டான். அப்படியே முதியவர்கள் இறந்தாலும் அதற்கு முதல் காரணம் எடப்பாடி தான். ஒரு உயிர்த்தோடு இப்போடு இருந்த இயக்கத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிய குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி. தனக்கு கிடைத்த பொதுச் செயலாளர் பதவியை நிர்வகிக்க தெரியல, தனக்கு கிடைத்த எதிர்கட்சி தலைவர் பதவியும் அவருக்கு முன்னெடுத்து செல்ல தெரியல. ஆகவே அறியாமை என்கிற அந்தகாரத்துக்குள் விழுந்து கிடக்கிற இந்த அயோக்கியன் அதிமுகவை காப்பாற்ற முடியாது என்கிற குரல் இன்றைக்கு எல்லா மட்டத்திலும் எழுந்திருக்கிறது. ஆகவே எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியலுக்கு ஆபத்து வந்து விட்டது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அரசியல் அவர் கால் ஊன்ற முடியாத அளவுக்கு அதிமுக தொண்டனை அவருக்கு நெருக்கடி கொடுப்பதை வருகிற நாட்கள் உணரும். இப்போ அதிமுகவுல சசிகலா அவர்களோ அல்லது டிடிவி தினகரனோ அல்லது ஓபிஎஸ்ஓ 3 பேருமே இணையக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கு. ஆனா இவர் வந்து அந்த ஒருங்கிணைப்புக்கான வாய்ப்பே இல்லை அவர் சொல்றாரு. அதான் தான் தோன்றித்தனமா, தான் அடித்த மூப்பாக, தான் அனுபவித்த சுகம் இருக்கல. அவர் முதலமைச்சரா வந்தா அந்த கான்வாயில வந்தாலே அவனுக்கு கழுத்து வரைக்கும் கொளுத்துட்டு. ஏன்னா எடப்பாடியை தாண்டினா அவனை யாருக்கும் தெரியாது. ஒரு முதலமைச்சர் என்று முடிசூட்டி பார்த்தார் சசிகலா. முதலுக்கே மோசங்கிறது மாதிரி, விதை நெல்லையே விற்பது மாதிரி அந்த சசிகலாவே கட்சியை விட்டு நீக்கினார். உலகத்திலே இந்த நாட்டுல ரோமாபுரியில புரூட்டஸ் ஒரு துரோகி இருந்தான். கல்கத்தாவில மீர்ஜாபர்னு ஒரு துரோகி இருந்தான். கட்டப்பொம்மன் சரித்திரத்தில் எட்டப்பன் என்று ஒரு துரோகி இருந்தான். பாவப்பட்ட மக்களுக்காக பாரச்சிலுவை சுமந்த இயேசுவின் வரலாற்றுல யூதாஸ் ஒரு துரோகி இருந்தான். அந்த துரோகிகளை விட இந்த நாட்டுல மிகப்பெரிய துரோகி எடப்பாடி பழனிசாமி. அதற்கான விலையை அவர் கொடுக்க வேண்டியது வரும். யாருக்கு வேணாலும் மன்னிப்பு உண்டு, நன்றி கொண்டவர்களுக்கு மன்னிப்பு இல்லை. இதுதான் இந்த நாட்டினுடைய நியதி. அது நடக்கும். ஆனா அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்புக்காக ரகசியமாக எஸ்பி வேலுமணி அவர்கள் திட்டமிட்டதாகவும் செயல்பட்டதாகவும் சொல்ல. எஸ்பி வேலுமணி மட்டும் இல்ல, எடப்பாடியை தவிர எல்லாரும் இந்த கட்சி ஒருங்கிணை வேண்டும் என்று கருதுகிறார்கள். அதை தாண்டி அந்த கட்சியினுடைய சுகதுக்கத்தை தீர்மானிப்பது நிர்வாகிகள் அல்ல, தொண்டர்கள். அந்த தொண்டர்களே அந்த முடிவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. முதல்ல சசிகலா அம்மையார் வந்து தொலைக்காட்சிகள் முன்னாடி வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அவங்கள்ட்ட இருந்து ஒரு சத்தம் கூட இல்ல. இனிமே அவங்க என்ன செய்ய வேண்டிய அந்த வேலையை இப்ப செய்துட்டு இருக்காங்க. என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க, எல்லா நிர்வாகிகள்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க. இந்த கட்சி தான் நமக்கு வானமாகவும் சிறகாகவும் இருந்தது. இன்னைக்கு கட்சிக்கே நிலைமை மோசம்னா நீங்களும் நானும் இந்த நாட்டுல உயிர் வாழ்ந்த புண்ணியம் இல்லைன்னு எல்லாருக்கும் உள்ளத்தை தொடுகிற வகையில் பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரமா அந்த ஒருங்கிணைக்கிற பணியில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பு அவர்களுடைய தலையை அலங்கரிக்கிற நாள் வெகு தூரம். உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலமைச்சராக ஆகும்போது ஓபிஎஸ்னுடைய மகன் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்திருக்கிறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது அவர் துணை முதல்வர் ஆயிட்டார், என்னன்னா தேனாரும் பாலாருமா ஓடு போகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? தேனாரும் பாலாரும் ஓடுமா இல்லையாங்கிறது வர்ற நாட்களை என் தம்பி நிரூபிப்போம். கேட்டீங்களா? இன்னைக்கு காலை பத்திரிகை செய்தி, நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிறார். சுய உதவி குழுக்கள் இருக்கிற பெண்களுக்கு தொழில் செய்வதற்கான கடனை வாரி வழங்க போகிறார். இன்னைக்கு காலையில செய்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, தேனாரும் பாலாரும் ஓடுமான்னு கேட்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு நாஞ்சில் சம்பத் அடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீ 4.5 வருஷம் முதலமைச்சரா இருந்தே தேனார் ஓடிச்சா?
பாலாறு ஓடிச்சா? உனக்கு அதுக்கு ஏதாவது சொல்ல தெரிஞ்சிச்சா? இந்த நாட்டுல இன்னைக்கு தேனாரும் பாலாரும் ஓடும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏற்கனவே ஸ்பெயின் போயிட்டு வந்தார், ஜப்பான் போயிட்டு வந்தார், இப்ப அமெரிக்கா போயிட்டு வந்தார். இந்த நாட்டுல கிட்டத்தட்ட 60 லட்சம் இளைஞர்களை இந்த நாட்டுல அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்து அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சருக்கு ஏணியாகவும் தோணியாகவும் இருந்து தமிழ்நாட்டை வளப்படுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் என் தம்பி உதயநிதி கடமையாற்றுவான் என்று நான் நம்புகிறேன். இப்போ சசிகலா அம்மையாரை போல ஓபிஎஸ் அவர்களும் வந்து தொலைக்காட்சி முன்னாடி வர்றதோ எதுவுமே தெரியறது இல்ல. பொதுவா அவர் அதை விரும்புறது இல்ல. சரி. ஊடகங்களை சந்திப்பதில்லை. விளம்பரங்களும் வெளிச்சமும் அவர் எப்பொழுதும் தவிர்த்தே வந்திருக்கிறார். என்ன கேட்டா ஒரு அடக்கமான அரசியல்வாதி. ஆனால் அவருடைய இருப்பை காலி செய்துட்டாங்க, காலம் காலி செய்திருக்கிறது. 3,42,000 ஓட்டை வாங்கி அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்து. ஏன்னா 5 பன்னீர்செல்வம் வந்தான் ராமநாதபுரம். ஆமா, ராமநாதபுரத்துல உதயகுமார்னு ஒரு ஆசாட பூபதி, அவன் அப்படி நிப்பாட்டினான் எடப்பாடி பழனிசாமி. எல்லா பன்னீர்செல்வத்தையும் காலி பண்ணி 3,42,000 ஓட்டு இன்னைக்கு ஓபிஎஸ் வாங்கினார் என்றால் அவருக்கு காலம் இன்னும் ஒரு வாய்ப்பை தரும், நிச்சயமாக தரும். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருடைய தலைமையில இப்ப பிஜேபியை எதிர்த்து தானே அரசியல் பண்றாரு, அது நல்லது தானே? பிஜேபியை எதிர்ப்பது மாதிரி ஒரு நாடகம் நடக்கிறது. பிஜேபியை எதிர்க்க மாட்டார், எதிர்க்கிற துணிச்சலும் அவருக்கு இல்லை. நீ பிஜேபியை எதிர்ப்பதாக இருந்தால் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சி புதிய கல்விக் கொள்கை அறிவிக்கிறது. புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு அடித்தளத்தில் ஒரு அறிவிக்கப்படாத போறது. நீ எதிர்த்தியா? எதிர்க்கல. குடியுரிமை திருத்த சட்டம் இந்த நாட்டில் அச்சத்தின் மடியில் இருக்கிற சிறுபான்மை மக்களை இந்த நாட்டை விட்டு அகற்றுவதற்கான சதி திட்டம் நீ எதிர்த்தியா? 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார். இது ஆகாது, இது ஆபத்து, பச்சை துண்டு தலையில கட்டுற இந்த வேடதாரி, அதை எதிர்த்தியா? எதிர்க்கல. இந்த நாட்டில் ஒரு ஆளுநர் என்கிற பெயரால் RN ரவி என்கிற ஒரு RSS ரவி உட்கார்ந்து கொண்டு சனாதன பிரச்சாரத்தை ஒரு ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். எதிர்த்தியா நீ? கவர்னர் கேள்வி கேட்டியா நீ? கேட்கல. நீ பிஜேபியை எதிர்க்கிறது என்பது மோடியும் இந்த எடப்பாடியும் நடத்துகிற நாடகம். இந்த நாடகம் சீக்கிரம் முடிவுக்கு வரும். இப்போ 2026 அப்படிங்கிற அந்த அரசியல் களம் அப்படிங்கிறது வந்து இளைஞர்களை சுத்தி தான் இருக்குது. ஏன்னா திமுகவில இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகத்துல இருந்து நடிகர் விஜய் வராரு, நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமான். இப்படி இளைஞன் கிடையாது. நாம் தமிழர் இயக்க தலைவன் சீமான் இளைஞனா? அதெல்லாம் கிடையாது. எளிய தமிழ் மகனாச்சே. எளிய தமிழ் மகன் இல்லையே. அவனுக்கு எவ்வளவு வருமானம் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் போடுற ஷர்ட் எத்தனை ரூபான்னு உங்களுக்கு தெரியுமா? 8,000 ரூபாய் பிராண்டட் ஷர்ட் தான் போடுவான், 6,000 ரூபாய் பேண்ட் தான் போடுவான். இவன் எளிய மனிதனா? தமிழ் தேசியத்துக்காக போராடுறாரு. உனக்கு தமிழ் தேசியத்துக்கு என்ன சம்பந்தம்? நாஞ்சில் சம்பத்து பேசாத தமிழ் தேசியமா? அண்ணன் வைகோ பேசாத தமிழ் தேசியமா? திராவிட இயக்கத்தினுடைய பிரச்சாரகர்களாக இருக்கிற நான், அண்ணன் வைகோ, திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் என்னுடைய சகோதரி அருள்மொழி பேசாத தமிழ் தேசியமா? உனக்கு தமிழ் தேசியத்தை பற்றி என்ன தெரியும்? நீ தற்குறி. உனக்கும் தமிழ் தேசியம் சம்பந்தம் இல்லை. நீ உன்னை மாப்போசின்னு நினைச்சிட்டு இருக்குதியா? மாப்போசிக்கு மேலேயே இந்த நாட்டில் குற்றம் சாட்டு வைப்பதற்கு என்ற செய்திகள் இருக்கு. காலமாகி போனவர்களை, அவர்கள் கல்லர்களை காயப்படுத்த கூடாது என்பதற்காக என்னை போன்றவர்கள்லாம் பேசாம இருக்கும். வருங்கால அரசியல், அதாவது 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது இளைஞர்களை சுத்தி தான் இருக்குது. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து காலியாக கூடிய இடத்துல இருக்கிறாரா? காலியாக கூடிய இடம்ங்கிறத விட அரசியல்ல ஒரு அஸ்தமனத்தை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கிறார்.
அவர் ஒண்ணுமே எந்த அதிர்வையும் உருவாக்க முடியாது. ஈரோடுல இடைத்தேர்தல் 2021 ஈவேரா திருமகன் என்ற EVK இளங்கோவனுடைய புதல்வன் நின்று வெற்றி பெற்ற இடம். 9,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஈவேரா திருமகன். அவர் இறந்து விட்டார். புத்திர சோகத்தில் அழுது கொண்டிருந்த அண்ணன் EVK இளங்கோவன் என் மகன் செய்த திருப்பணியை, கடமையை நானே செய்ய வருகின்ற கண்ணீரோடு கலத்து கொண்டார். 9,000 வாக்கு வித்தியாசத்தில் மகன் வெற்றி பெற்றான். 60,000 வாக்கு வித்தியாசத்தில் தகப்பன் வெற்றி பெற்றான். எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரியாதா? நீ அப்பொழுதே அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்து இன்னொருவர் தலைமை ஏற்பதற்கு நீ வழிவிட்டிருக்க வேண்டும். அதனால உன்னை நம்புறதுக்கு எவனும் தயார் இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து சில நிர்வாகிகள் எல்லாம் வெளியே வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்லும் பொழுது நாங்க பிச்சை எடுத்து கட்சியை நாங்க வளர்த்துட்டு இருக்கிறோம், இவர் வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் வந்துருவாங்க. சீமானும் அவள்கிட்ட மாசந்தோறும் 50,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கான் விஜயலட்சுமி. அவளும் அவனுடைய மனைவியும் தான் இருப்பாங்க. வேற யாரும் இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நெருக்கடி கொடுப்பான், எரிச்சலை ஏற்படுத்துவான், நிராகரிப்பான், அவமானப்படுத்துவான். அவமானத்தை அவமதிப்பை தாங்கி கொண்டு நாம் தமிழர் இயக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள், சீமான் மொழியில் சொன்ன பிள்ளைகள் அதை சகித்து கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மான உணர்ச்சி இருக்கும். பிள்ளைகள் தகப்பனுக்கு கொள்ளி வைப்பார்கள். இல்ல, சமீபமாகவே நாம் தமிழர் கட்சியில வந்து ஒரு சலசலப்பு இருக்கிறதுங்கிறது வெட்ட வெளிச்சமாகவே தெரியுது. அதுல இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்களை பேசுறதும் சரி, அவங்கள கண்டிக்கிறது. பாருங்க தம்பி, அந்த கட்சிக்கு தொடங்கும் பொழுது அவருக்கு அரணமைத்து தந்தவர் ஐயநாதன். அவர் வெளியேறிட்டார். தென்னகத்தினுடைய கேம்பிரிட்ஜ் என்று பேசப்பட்ட கும்பகோணம் கல்லூரியில் பேராசிரியராக இருந்த சிவப்பிரகாசம் தமிழ் தேசியத்தை தெரிந்து கொண்டவர், தெளிந்து கொண்டவர். இவனுக்கு முதல்ல புக்கு போட்டதே அவர் தான். அவரை காலி பண்ணிட்டான். அந்த கட்சியில ஒரு பில்லர் ஆஃப் த ஸ்ட்ரென்தா இருந்தவன் என்னுடைய நண்பன் ராஜீவ் காந்தி. அவரை காலி பண்ணிட்டான். அந்த கட்சிக்கு கொங்கு மண்டலத்துல பிரச்சாரம் செய்தவன் கல்யாண சுந்தரம் காலி பண்ணிட்டான். காளியம்மாளை காலி பண்ணதுக்கு கத்தி தீட்டிட்டு இருக்கான். என்னைக்கு காலி பண்றான்னு தெரியாது. ஓ, அதுதான் ஆடியோல சொன்னாரோ? ஆமா. அதனால சீமான் வெகு காலம் தமிழ்நாட்டு அரசியல தாக்கு பிடிக்க முடியாது. முதல்ல அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொடக்கத்தின் போது நானும் என் தம்பியும் சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்படின்றது இருந்தப்போ, விஜய் வந்து அது மறுத்ததை வந்து வெளிப்படையா சொல்லல, ஆனா மறுத்துட்டாரு. இவன் ஒரு தற்குறின்னு அவருக்கு தெரியும், இவன் ஒரு சுயநலவாதின்னு அவருக்கு தெரியும். இவனை வச்சா கட்டு சோத்துல பெருச்சாளியை வச்சது மாதிரி ஆயிடுங்கிற விவரமும் தம்பி விஜய்க்கு தெரியும். அதனால இந்த பிணந்தினி கழுக அவன் சேர மாட்டான். அவன் தனித்தன்மையோடு இயங்குவார் விஜய். அதனாலதான் சீமான் பேக் அடிச்சிட்டாரா? அதனாலதான் பேக் அடிச்சிட்டான். ஒரு தனியார் தொலைக்காட்சியில வந்து திராவிட கழகத்தினுடைய மதிவதனி அவர்களை வந்து அடிக்க போற மாதிரி அர்ஜுன் சம்பத் அவர் போயிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு பொது சபைகளில் அருவருக்க தகுந்த முறையில் நடந்து கொள்ளுகிற அயோக்கிய ராஸ்கல் அர்ஜுன் சம்பத். மே 18 தொலைக்காட்சி கோயம்புத்தூர்ல ஒரு விவாத அரங்கத்துல பேசும் பொழுது அன்னைக்கு ஹச் ராஜா பிரச்சனை பண்ணார். இந்த அர்ஜுன் சம்பத் விவாத அரங்குக்கு வந்தால் இப்படி பிரச்சனையை கிளப்பி ஒரு அடிதடியை உருவாக்குவதற்கு அவர் விரும்புவார். நானும் தொல் திருமாவளவனும் கலந்து கொண்ட ஒரு விவாத அரங்கு சென்னையில நடந்துச்சு. அன்னைக்கு இந்த பிரச்சனையை அவர் உருவாக்கினார். அவன் இந்த நாட்டுல கூலிக்கு மாரடிக்கிறவர். ஒரு
ஒரு சனாதன கும்பலுக்கு சாமரம் வீசுகிறவர், ஒரு ஆபத்தான சக்திகளுக்கு அரணமைத்து தருகிறவர். இந்து மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை வச்சுட்டு இந்த நாட்டுல ஒரு வெறுப்பரசியலை விதைக்கிற ஆபத்தான மனிதர். என்னுடைய தங்கை மதிவதினி, அவள்கிட்ட நான் என்னை தொடர்பு கொண்டு பேசினேன். இல்ல அச்சமெல்லாம் படமாட்டாவா. அவ பெரியாரை வாசித்து விட்டு களத்துக்கு வந்தவள். இளைய வயதுல திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்கிற சிகரத்தை அலங்கரித்தவள். அவ அச்சப்பட மாட்டா. ஆனா அவளை தாக்குவதற்கு அன்றைக்கு முயற்சித்தார்கள். இவர்களுடைய அரசியலே அதுதான். கோவிந்த பன்சாராவை கொண்டார்கள், நரேந்திர தபோல்கரை கொண்டார்கள், ஹம்பி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் கல்வரியை கொண்டார்கள், கௌரி லங்கேஷை அவருடைய வீட்டு முற்றத்தில் சுட்டுக் கொண்டார்கள். த ஃபாதர் ஸ்டேன்ஸ், பழங்குடி மக்களுக்கு தொண்டாற்ற போனவரை, 80 வயது தாண்டியவரை ஊப்பா சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தார்கள். இதுதான் பிஜேபியினுடைய குணம். இந்த குணத்துக்கு வலிமை சேர்க்கிற ஒரு குற்றவாளி அர்ஜுன் சம்பத் மதிவதனியையோ திராவிட இயக்கத்தையோ இனிமேல் இப்படி அழுக்காக்க நினைத்தால் அதனுடைய எதிர் விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது வரும். நாங்க இதுக்கெல்லாம் அச்சப்பட மாட்டோம். இந்த மேடையில மதிவதனி அவர்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது பார்ப்பனர்கள் ஒரு வார்த்தை சொல்லும் போதுதான் அவரு ரொம்ப டென்ஷன் ஆகி அடிக்க போயிருக்கிறாரு. என் பார்ப்பனர்கள் சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சேன்னு பாடுனான். பாரதிய பாட்டை என்ன செய்ய போறான்? ஏய்க்க பார்ப்பான் ஏமாற்ற பார்ப்பான்னு பாரதிதாசன் பாடுனான். என்ன செய்ய போறான் பாரதிதாசன் பாட்ட? பார்ப்பான் தான். அத சொன்னா உனக்கு ஏன் ஆத்திரம் வருது? பிராமணர்கள் சொல்லுங்கிறாரு அவரு. எது பிராமணர்? பிராமணர்னு நாங்க ஏன் சொல்ல போறோம்? பிராமணர்னா தான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் என்று ஒரு தோற்றத்தை உருவாக்க நினைக்கிறான். நாங்க சொல்ல மாட்டோம். எங்களுக்கு உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம்னால எங்களுக்கு பேதம் கிடையாது. எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் ஓர் நிலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று பாடிய பாரதியை பின்பற்றுகிறோம். நாங்க பிராமணன் எதுக்கு சொல்ல போறோம்? பிராமணால் காபி சாப்பாடு ஹோட்டல்னு இருந்துச்சு, அந்த கடை இழுத்து மூடிட்டோமே தமிழ்நாடு பூரா. நாங்க ஏங்க பிராமணன் சொல்ல போறோம்? அப்படி அதெல்லாம் நடக்காது. என்னை ஈரோட்டில் தாக்க முயற்சித்தார்கள், கோவையில் தாக்க முயற்சித்தார்கள், சென்னையில் தாக்க முயற்சித்தார்கள். நான் இதெல்லாம் தாண்டி தான் பயணிச்சுட்டு இருக்கேன். எனக்கு உயிரை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இதுல என்ன நடக்கும்னு நான் யூகிக்க மாட்டேன். மயிரை கட்டி மலையை இழுக்கிறேன். வந்தா மலை போனா மயிருன்னு நான் பயணத்தை தொடர்ந்துருக்கேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.